Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போடைய டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். 6 பீட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து செமி ஸ்டிச்டு ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்றோம். லைட்டா ஃபேப்ரிக்ல போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமா இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிட்டு போடுங்க. இல்லனா நீங்க ரிங்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீட்டா இல்லாம இருக்கும். அதனால கரெக்ட் பண்ணி திரும்ப நம்ம வந்து இந்த ரெண்டு பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்க்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, இந்த ஹோலுக்குள்ள நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு நெக்கோட சென்டர் பகுதியில் ஒரு டியூப் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீடு திரும்பவும் நம்ம இதுக்கு நேராக ஒரு டியூப் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு நேராக ப்ளஸ் வர்றது மாதிரிக்கு போடணும். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். இது நம்ம வந்து வச்சு பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிட்டோம்னா அதே அளவுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம். ரொம்ப இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆயிடும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே அதை வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே அளவுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். நீடில் வந்து எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்திலே உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டால் கூட போதும், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். த்ரெட்டு வந்து நம்ம ஜெர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேட்சாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் தெரியாமல் இருக்கும். சேம் கலரில் த்ரெட் போட்டுக்கோங்க. இதை நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி அதே மாதிரி இதில் பாருங்கள், 1/2 இன்ச் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் தள்ளி இன்னொன்று போடுங்க, உங்களுக்கு வந்து எல்லாம் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு தள்ளி போடுறப்போ உங்களுக்கு எல்லாம் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம ஜர்தோஸ் ஃப்ளவர்லாம் போட்டோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கட் பீடும் சீக்வன்ஸும் எடுத்திருக்கோம். 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். நம்ம சீக்வன்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 4 ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கேயும் போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரிக்கு நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நீடில் இந்த மாதிரி லைட்டாக குத்திக்கோங்க. கிளாத்தில் லைட்டாக குத்திட்டு த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் வர்ற மாதிரிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு லூப்புக்குள்ளே த்ரெட் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தான் நாட் போடணும். திரும்பவும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். 2 நாட் போட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பீடெல்லாம் போட்டோம். பீடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கட் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். 2 கட் பீடு எடுத்திருக்கேன், ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, சென்டர் பகுதியில் ஒன்று, அந்த மாதிரிக்கு
இப்போ இது போட்டுட்டு உள்பக்கம் வந்து நாட் போட்டுட்டு தான் அடுத்த இது போடணும். அப்போ தான் உங்களுக்கு சுருக்காகாமல் இருக்கும். முடிச்சாலே அது முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்ததுக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான எலகன்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.